வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு ஃபுட்வேர் ஹால் தான் பார்க்க போறோம். ஸ்பெசிஃபிக்கா வந்து எல்லாமே ஃபிளாட்ஸா இருக்க போகுது. ஃபிளாட்ஸ் ஹால். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்க இப்போ என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆக்சுவலி மணி வந்து 1 மணி ஆகுது. இப்போ எனக்கு வந்து பசிக்குதுன்ட்டு இந்த கீஸ் இன்னைக்கு தான் இதுவும் டெலிவர் ஆச்சு. டேனிஷ் குக்கீஸ். இது யாருக்காவது பிடிக்குமா? இல்லை எனக்கு சடனாக வந்து இது சாப்பிடணும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து நம்ம நார்மலாக மேரி பிஸ்கெட் வாங்குற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் ரேட்டு அதிகம் இல்லையா? அதனால வந்து அடிக்கடி வாங்க மாட்டோம் நாங்கள். இந்த மாதிரி பட்டர் குக்கி செம்மையாக இருக்கும். இது முந்தி வந்து ஃபாரின்ல இருந்து தான் இதை வாங்கிட்டு வருவாங்க. இப்போ இது இங்கேயே அவைலபிளாக கிடைக்கும். இப்போ எடுத்துட்டா சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு கொரியன் சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன், கிங் த லேண்ட் அப்படின்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அதில் வந்து 2 வாட்டி இந்த 10ல் வர பட்டர் குக்கீஸ், டேனிஷ் குக்கீஸ் வந்து வச்சு இதில் வந்து டீக்கோ இல்லை காஃபிக்கோ வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி பிஸ்கெட்டை காட்டிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து திருப்பி அதை பார்த்தோன்னே அப்படி கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு சாப்பிடணுன்ட்டு. அதனால வாங்கி இது பண்ண இந்த வாட்டி எந்த பிஸ்கெட்டும் உடையாம வந்துருச்சு அதிசயமாக. குக்கி விளம்பரம் இவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஹாலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த செருப்பு நான் ஆல்ரெடி காட்டிட்டேன் நான் மெட்ரோவில். ஏன் எனக்கு ஞாபகம் மறதி ஆயிடுச்சு. சடனாக எனக்கு வந்து இதை காட்டின மாதிரி ஒரு கவனம். இது ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் கோல்டு கலர், அதனால பிளாக் வாங்கினேன் அப்படின்னு பேசியிருக்கேன் நான். என்னாச்சு, எனக்கு புதுசாக வாங்கினது தான். 9ஆம் தேதி தான் டெலிவர் ஆச்சு. ஐ டோன்ட் நோ, பட் ஆனாலும் வந்து காட்டிட்டேனான்னு தெரியல. பட் பார்க்காதவங்களுக்கு இது மெட்ரோல இருந்து இந்த டாங் மாடல்ல இந்த ஃபிளாட்ஸ் இது ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். இது வந்து கோல்டு கலர்ல வந்து நான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட். இதுலயே பிளாக் வந்து ஆஃபர்ல இருந்தது அப்படின்னு எடுத்துட்டேன். அது வந்து என் காலுக்கு வந்து அதை போட்டா ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய மினி விளாக், அந்த நெயிலுக்கு விளாக்லாம் போட்டிருப்பேன் இல்லையா ரீல்ஸ்ல, அதுலலாம் வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். ஸோ அதுலலாம் வந்து அந்த செருப்பு தான் போட்டிருப்பேன். குர்த்திக்கு சுடிதார்ஸ்க்குலாம் வந்து இந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எத்னிக் வேர்க்கு பக்காவா இருக்கு. அதனால வந்து இதுல பிளாக்கும் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளாக் வாங்கினேன். கோல்டு சூப்பரா இருந்தது. இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 1290. நான் வந்து 470 அந்த மாதிரி ரேட்டுக்கு தான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம். அடுத்து வந்து இது ஒரு ஜெனரிக் பிராண்ட் மாதிரி 299 அந்த மாதிரி தான் இந்த பிரைஸ். நிறைய கலர்ஸ் இருந்தது. ஃபிளாட்ஸ் இதை எடுத்தேன். இது வந்து வழுக்காது, நல்லா அந்த இதெல்லாம் டிசைன்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து நல்ல கிரிப்பா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் இந்த டேன் ப்ரௌன் கலர்ல பிக் பண்ணேன். போட்டு பார்த்தாலும் வந்து நல்லா இருக்கு எனக்கு. ஆனா வந்து இந்த ப்ரௌன் கொஞ்சம் எடுக்காத மாதிரி இருக்கு. ஆனா இந்த ப்ரௌன்ல என்கிட்ட ஷெருப்பு இல்லை, அதனால நான் இதை வந்து அப்படியே வச்சுக்க போறேன். இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னா ஒயிட்டு, அப்புறம் நான் எப்பயுமே எடுப்போம் இல்லையா பிங்க் கலர், அது பிளாக்கு. ஸோ பிங்க் எப்பயுமே எடுக்கிறோமே அப்படின்னு நான் இந்த டேன் ப்ரௌன் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து சுடிதார்ஸ் குர்த்திக்கு நல்லா இருக்கும். ஜீன் டாப்லாம் போடுறீங்கன்னா பிளாக் கலர்ல எடுத்தா அதுவும் நல்லா இருக்கும். இந்த ஃபிளாட்ஸ் எடுத்தேன். இதுவும் ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருக்கு. இதுல வந்து இது கிடையாது, அந்த டோ செப்பரேட்டர். ஆனாலும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு, கலண்டு ஓடுற மாதிரிலாம் இல்லை. அடுத்து இந்த கன்வி இந்த பிராண்ட்ல இருந்து கட்ஷூ மாடல் மாதிரி எடுத்திருந்தேன் ஃபிளாட்ஸ்ல. இது இந்த மாதிரி லைட் டேன் கலர். இதுவும் டேன் அண்ட் ஒயிட் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எடுத்தேன். இங்க வந்து பின்னாடி இப்படி மாட்டுறதுக்கு பக்கிள்ஸ் வச்சிருக்கு. பட் ஆனா இது நம்ம அடிக்கடி கலட்டிலாம் மாட்ட வேணாம், அது அப்படியே போட்டுற மாதிரி தான் இருக்கு. இது செம்மையா இருக்கு. இது வந்து கண்டிப்பா மஸ்ட் பைன்னு சொல்லலாம். லைக் எவ்ரிடே யூஸுக்கும் நல்லா இருக்கு, நல்லா அடிக்கலாம், வழுக்காது, போட்டாலே நல்லா கிளாஸியா இருக்கு. இந்த இது உள்ள வந்து நல்லா குஷன் மாதிரி சாஃப்டாவும் இருக்கு. இது வந்து நான் சைஸ் 39ல எடுத்தேன். எனக்கு கரெக்டா இருக்கு இது. ஸோ நீங்க வந்து ஃபார்மல் வேருக்கு இல்லைன்னா வந்து கேஷுவல் இருக்கும் வந்து இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து ஃப்ளைட் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இந்த இது எடுத்திருந்தேன், ரப்பர் செருப்பு மாதிரி. இது ஆக்சுவலி எனக்கு தான் எடுத்தேன். 39 சைஸ்ல எடுத்தேன். இதுல கலர்ஸும் இருக்கு. நான் இந்த ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன்ல எடுத்தேன். டெய்லி வேருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த கிராக்ஸ் போட்டு எனக்கு இதே மாதிரி செருப்புல தான் கண்ணு போகுது, அதனால இதை எடுத்தேன். இதோட பிரைஸ் 349 350 அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் இருந்தது, அதனால எடுத்துட்டேன். இது பார்த்தா அம்மாவுக்கு வந்து எந்த ஃபுட்வேரும் வந்து அவ்வளோவா செட்டே ஆகுது அவங்களுக்கு. பட் ஆனா அவங்களுக்கு இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கே, இதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கே அப்படின்னு, கால் வலிக்காத மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா 3500 இல்லையா, அதனால நீங்க வச்சுக்கோங்கன்னு தாராளமா சொல்லிச்சு நான். ஸோ இது வந்து இது வந்து ஆத்தாக்கு அளிக்கப்படும் செருப்பு. இது
எனக்கு இந்த தாங் மாடல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால இந்த செருப்பு பார்த்தேன். இது அந்த ரப்பர் செருப்பு. அந்த இதில் எல் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இதுலேயும் கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. நான் என்ன ஒரு தைரியத்தில் இந்த பர்பிள் கலர் எடுத்தேன்னு தெரியல. இதோட ப்ரைஸ் வந்து 450 480 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. 500 கீழே தான் இருந்தது. அது மட்டும் எனக்கு கவனம் இருக்கு. இந்த மாதிரி தாங் மாடலில் இந்த மாதிரி ஸ்டட் மாதிரி வச்சிருக்கு. எவ்ரிடேக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து எடுத்தேன். இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒன்று காட்டினேன் இல்லையா, அதுவே வந்து போட்டா நல்லா கம்ஃபர்டபுளா இதுவா இருக்கு. இது வந்து இப்படி போட்டுட்டு 2 வாட்டி நடந்தா இந்த இது எப்படி கால் வந்து வலிக்கிட்டே வெளியே வருது. ஸோ செப்பரேட்டர் இருக்கிறதே அது வலுக்கக்கூடாதுன்னா, எனக்கு அப்பயும் வலுக்குச்சுன்னா எனக்கு நடக்க தெரியலையே என்னன்னு தெரியல. இது எனக்கு வந்து செட் ஆகலை. எங்கள் அம்மாவும் போட்டு பார்த்தாங்க, நான் அவங்களுக்கும் செட் ஆகலை. இது இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு பிடிச்சி இது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே. பட் ஆனால் ஐ சஜஸ்ட் டோன்ட் பை திஸ். இந்த ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டி. இதில் கலர்ஸும் அவைலபிளாக இருந்தது. ஆனால் நம்ம தைரியமாக பர்பிள் கலர் இல்லாத கலர் எடுக்கலாமே அப்படின்னு. லாஸ்ட் செருப்புக்கு வந்துட்டோம். வாக்வே அப்படின்ற பிராண்ட்ல இருந்து எடுத்திருந்தேன். எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. இந்த இதில் எடுத்தேன். இது ஆக்சுவலி லிட்ரலாக இந்த இதுவே வந்து இப்படி குஷன் மாதிரி அமுங்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 420 அந்த மாதிரி தான். இந்த போ வச்சு பிங்க் கலர்ல டோ செப்பரேட்டரோட எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நான் சைஸ் 39ல எடுத்தேன். கரெக்டாக இருக்கு, பக்காவாக இருக்கு, க்யூட்டாக இருக்கு. 420க்கு தாராளமாக வாங்கலாம். 39க்கு என்னோட அந்த ஃபிட்டெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கு. பட் ஆனால் லென்த் கொஞ்சம் பெருசாக இருக்கு. அதனால வேற வழி இல்லை, நான் 38க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிதான். இப்படி இருக்கிற செருப்புல லென்த் ஆயிருது, இல்லைன்னா இங்கே டைட் ஆயிரும், இல்லைன்னா இங்கே இதுவாயிரும். அந்த மாதிரி ஏதாவது நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டு பின்னாடி இருக்கிறது மட்டும், இல்லைன்னா எங்கேயாவது இடிச்சு அப்படின்னு இடிச்சுப்பேன் நான். செம்ம க்யூட்டாக இருக்குது காலில் போட்டால். இதான் லாஸ்ட் செருப்பு. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இப்போ டைம் வந்து 1:10 ஆகுது. இன்னும் நான் வந்து 1 2 3 வீடியோஸ் இன்னும் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த எல்லா இது வரைக்கும் எடுத்த வீடியோவில் காட்டின ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன். இப்போவே வந்து மூல வளர்ச்சி இல்லாத மாதிரி தான் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.